நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் எனது நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் உங்களுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீ பேசுவீராக. நம்முடைய வார்த்தையின் சத்தம் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தொனிக்கட்டும் சுவாமி. செவிகளிலே இருதயங்களை தொன்னிக்கட்டாம்ப்பா. அந்த வார்த்தைகள் எங்களை உமக்கு நேராய் திருப்பட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கர்த்தர் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர். அவர் கிருபையுள்ள கர்த்தர் என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர். அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து நாமும் அவருடைய வழியில் நடக்கணும். நாம் தொடர்ந்து நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டே வந்தார். இயேசு சொன்னார், பிதாவாகிய ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்களும் நானும் நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறியத்தான் நாம் அவருக்குள்ளாக வளர்ந்து பெருக முடியும். அவருக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட முடியும். அப்படி எழுப்பப்படும் போது தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் கடந்த வாரங்களிலே அவரை போல வேறு தேவன் இல்லை, அவருக்கு நிகரானவர் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் இல்லை, அவரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, அவர் கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் பூரண அழகுள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்றதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதே வரிசையில் தான் நம்முடைய ஆண்டவர் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று நாம் அறிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் அதன் மேல் பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். ஏசாயா 11 அதிகாரம் 5 வசனம் சொல்லுது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். நீதி தான் அவருடைய அரைக்கட்டாக இருக்குமோ பாருங்கள். நீதி தவறாதவர். சங்கீதம் 94:1 அவர் சொல்கிறாரு, அவர் நீதி சரி கட்டுகிற தேவன். நமக்கு அவர் கிருபை உள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் இன்னொரு புறம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி சரி கட்டுகிற தேவன். சங்கீதம் 7:11-12 சொல்லியிருக்கு, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவங்களிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிற பாவியின் மேல் அவர் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால், இந்த உலகத்தில் மனம் திரும்புறதுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார். அவர் எனக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்குறார். அப்போ அந்த பாவியானவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பட்டயத்தை கருக்காக்குனார்னா அடுத்த வசனங்கள் சொல்லியிருக்கு, அது ஒரு மரண ஆயுதமாய் அவனை நோக்கி கடந்து வரும். அப்போ தேவன் இப்படி மனிதர்களாகிய நாம் மனம் திரும்பாமல், கர்த்தருடைய வழியிலே போகாமல், துணிகரமாய் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது
தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு மனம் திரும்ப இது தருணங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் முடிவில் பாருங்கள், நாம் மனம் திரும்பாவிட்டால் அவருடைய நீதி, அவருடைய நியாய தீர்ப்பு மனுக்குலமாகிய மனிதர்களாகிய நம்ம மேலே இறங்கி வரும். அவரை அதை கட்டாயம் செய்வார், நீதி நியாயம் செய்வார். இதை நாம் அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் வேதத்தில் அநேகர் அவர் நியாயம் தீர்த்திருக்கிறார் நீதியோடு. அவருடைய நீதி, ஏன்னா ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய நீதியின்படி அவர் மனுஷனை ஒரு கட்டத்தில் நியாயம் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். அவர் நீதி தவறாதவர். அப்போ ஆண்டவர் முழு உலகத்துக்கும், முதலாவது பார்த்திங்கன்னா முழு உலகத்துக்கும் தேவனுடைய நீதியுள்ள ஒரு நியாய தீர்ப்பு இறங்கி வந்துச்சு. அதுதான் நோவாவின் காலம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இது தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆரம்ப காலங்கள் பழைய ஏற்பாட்டு காலம். அப்போ அந்த நாட்கள் நோவாவின் காலம்னு சொல்லலாம். மனுஷனுடைய அக்கிரமம் இந்த பூமியில் பெருகி போச்சு. அவன் இருதயத்தினுடைய ஒவ்வொரு நினைவின் தோற்றமும் பொல்லாததாக இருந்ததை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதுக்காகவே அவர் மனஸ்தாபப்பட்டு இந்த முழு உலகத்தையும், மனிதர்களையும், மிருகங்களையும், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தின்படியே அவர் அப்படியே செய்தார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிக்கிட்டே போகுது. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவபக்தி உள்ளவர்களாக இருக்காங்க. அவபக்தினா என்ன? கடவுள் மேலே பக்தியே கிடையாது. தங்களை உண்டாக்கின தெய்வத்தை குறித்த எண்ணமே இல்லை, அவரை குறித்த பயம் இல்லை. அவங்க தங்கள் இஷ்டம் போல பாவ வழியிலே, தீய வழியிலே போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தாங்க. பூமியை பார்க்கும்போதே, ஆண்டவருக்கு இந்த பூமியை பார்க்கும்போதே ஒரு கொடுமையினால் நிறைஞ்சிருந்துச்சு. பாவத்தின் கொடுமையினால் அது சீர்கட்டு போய் இருந்தது. அத்தனை அருவருக்கத்தக்கதாக இருந்தது. அப்படியாய் மனுஷர்கள் தங்கள் வழிகளை பாவத்தினால் கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அதில் 8 பேர், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார். மீதி எல்லார் மேலேயும் ஜலப்பிரளயம் இறங்கி அவ்வளோ பேரையும் 40 நாட்கள் பெருமழை பெய்து பெருவெள்ளம் எல்லாரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயம் வானத்தின் மேலேருந்து பூமிக்கு கீழே இருந்து எல்லா ஊற்றுக்கண்களும் திறக்கப்பட்டு ஜலப்பிரளயம் பெருகி முழு உலகத்தையும் அழித்து போட்டது. இது தேவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு நீதி நியாய தீர்ப்புன்னு நம்ம சொல்லலாம். ஜனங்கள் மேல், மனிதர்கள் மேல் ஆனால் அந்த காலத்தில் நோவா மாத்திரம் தேவனோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவரை ஆண்டவர் எச்சரிக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவர் அது வரைக்கும் மழையே பெய்யாத அந்த உலகத்தில் மழையை பெய்ய வைத்து நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நோவாவை எச்சரித்தார். நோவா அந்த வார்த்தைகளை கேட்டு பயபக்தியாய் மாறினார். பயபக்தி உள்ளவர்களாகி தன்னையும் தான் குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக பேழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அவர் அப்படி விசுவாசத்தோடு கடவுளுக்கு பயந்து அதை செய்ததுனால அந்த 8 பேரையும் மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். அவரோடு கூட சேர்ந்த ஒரு சில மிருக ஜீவன்களையும் தேவன் காப்பாற்றினார். அப்போ நோவா என்ன பண்ணார் பாருங்க. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. தன்னை மட்டும் அவர் காப்பாற்றணும்னு அவர் பேழையை உண்டு பண்ணலை. ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து எச்சரித்து பரிசுத்தத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். ஆனால் அதற்கு கேட்பதற்கு யாருக்குமே மனம் இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதே காரியம்தான் மனுஷகுமாரனாகிய இயேசு வருங்காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தை போலவே ஜனங்கள் பெண் கொடுத்தும் புசிச்சும் குடிச்சும் தங்கள் கொண்டாட்டங்கள் மேல் கவனம் செலுத்தி கொண்டும் இஷ்டம் போல வாழ்வார்கள். எப்படி நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் எல்லாரையும் வாரிக்கிட்டு போகிற வரைக்கும் ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. நம்ம என்ன செய்கிறோன்ற உணர்வே இல்லை.
ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், கடவுள் இருக்கிறார், நம்மை பார்க்கிறார் என்ற பயமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வர்ற நாட்களில் இதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கே நம்ம பார்க்குறோம், அக்கிரமம் பெருகி கொண்டு போகிறதே பார்க்குறோம். அதே நேரத்தில் முழு உலகத்திலும் இயேசுவை குறித்து, ரட்சிப்பின் பேழையாகிய இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நிறைய வழிகளிலே. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் மனம் திரும்பாதவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு இருக்குது என்று வேதம் சொல்கிறது. நாம் வாழுகிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு முதல் உலகத்தை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால அழித்தார், 8 பேரை காப்பாற்றினார். ஆனால் இப்போ வாழ்கிற இந்த உலகத்தை அக்கினிக்கு இரையாக ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். இப்போயே நிறைய கடைசி நாட்களின் அழிவுகளை அங்கங்கே முழு உலகத்திலே நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது கடைசியில் முற்றி தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய கோப கலசங்கள் பயங்கரமாக இந்த உலகத்தில் ஊற்றப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதுவே நமக்கு ரட்சணிய நாள், இதுவே நமக்கு அனுக்கிரக காலம். இந்த காலங்களை நாம் பயன்படுத்தி மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட மரணங்களை, எப்படிப்பட்ட அழிவுகளை, தண்டனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோன்னு சொல்லி யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போ முழு உலகத்துக்கும் தேவன் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செய்தார், இனிமேலும் அப்படி செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது, அவருடைய சபையாகிய அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு கூட்ட மக்கள் முழு உலகத்திலையும் இருக்கிறாங்க. அதை தான் தேவனுடைய சபை என்று சொல்லுகிறோம். சொல்லப்போனால் உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் விசுவாச பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில், அவரை தெய்வமாய் வணங்குகிற ஜனங்கள் மத்தியில் தேவ நீதி எப்படி வெளிப்பட்டுச்சு, தேவனுடைய நியாயம் நீதி எப்படி வெளிப்பட்டது, அது நமக்கு வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்குது. யாத்திராகமம் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தினால் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனமாய் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கானான், அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம், உங்களுக்கு கானான் என்ற ஒரு தேசம் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த தேசத்தை நோக்கி தான் அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது சில காரியங்கள்னால கர்த்தர் அவங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வைத்திருக்கிறார். வனாந்தரத்தில் அவங்களை போஷித்து, அவங்களை பராமரித்து, அவங்களை பாதுகாத்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வனாந்தரத்தில் இருந்த அந்த ஜனங்கள் மேல், நிறைய பேர் மேலே ஆண்டவர் பிரியமாகவே இல்லை என்று வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களில் நிறைய பேர் மேல் கர்த்தர் பிரியமாகவே இல்லை. அவருடைய ஜனங்கள் தான், அவர் ரட்சித்த ஜனங்கள் தான். ஆனால் அவங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, பொல்லாங்கான காரியங்களை தான் அவங்க ரொம்ப விரும்பினாங்க. இந்த உலகத்தில் எது பொல்லாதாக இருக்குதோ அதைத்தான் அவர்கள் இச்சித்தார்கள். அவர்கள் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள், புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் என்று எழுதியிருக்கிறபடி விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அடுத்து அவங்க வேசித்தனம் பண்ணாங்க. கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க. 10 முறைக்கு மேலே இயேசுவை பரீட்சை பார்த்தாங்க. எல்லாவற்றுக்கும் முறுமுறுத்தாங்க. தேவனுடைய உண்மையான அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 40 வருஷ காலத்தில் நிறைய பேர் அந்த வனாந்திரத்திலேயே அழிக்கப்பட்டு போனார்கள். அவங்க பிரயாண வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த கானானுக்குள்ளே போகவே முடியல நிறைய பேரால். அப்போ இதை தேவன் எதுக்காக சொல்கிறாருன்னா, இது எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய அவருடைய சபை என்று சொல்லுகிற, அவருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் எச்சரிப்பாக இது எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எச்சரிப்பு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் என்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான், என் ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைங்க தான், என்னை ஏற்றுக்கொண்டவங்க தான், எனக்கு காணிக்க கொடுக்குறவங்க தான், என்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்க தான், என் வேதத்தை கூட நீங்கள் வாசிக்கிறவங்க தான். ஆனாலும் உங்கள் வாழ்க்கை எனக்கு பிரியமாக இல்லை என்றால் நீங்களும் இவர்களைப் போலவே உங்கள் வாழ்க்கையிலும் சம்பவிக்கும். இவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ அதே போல் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை அடையாமலேயே போய்விடுவோம்.
ஒருவேளை பாதி வழியிலேயே நம்முடைய வாழ்க்கையும் கூட பரிதாபமாய் முடிந்துவிடும். ஆண்டு அதை எச்சரிப்பாய் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதி செய்கிற தேவன். இன்றைக்கு நாம் தவறு செய்யும் போது எத்தனையோ வழியில் ஆண்டு நம்மோட பேசுகிறார். ஆனால் அந்த பேசுகிற சத்தம் எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா பாருங்கள். அந்த பேசுகிற சத்தத்துக்கு உணர்ந்து நாம் மனம் திரும்புகிறோமா? அல்லாவிட்டால் இச்சைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் விக்கிரக ஆராதனைனா இன்றைக்கி நமக்கு பொருளாசை ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை. பணம் சம்பாதிப்பது, பொருள் சம்பாதிப்பது, பண விஷயங்களில் உண்மை இல்லாமல் இருப்பது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம், இன்னைக்கு குடி, பயங்கரமான குடி போன்ற பாவங்கள், இன்னுமாய் கர்த்தருக்கு விரோதமாய் கோபம், பொறாமைகள், பெருமைகள், முறுமுறுப்புகள், இப்படி நிறையா நமக்குள்ளே ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணுதல், முறுமுறுத்தல், நிறைய காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. அவரை அசட்டை பண்ணுவது, நிர்விசாரமாக இருப்பது. அப்போ ஆண்டவரா இப்படிப்பட்ட ஜனங்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கும் இதே வண்ணமாகத்தான் சம்பவிக்கும் என்று சொல்லி, எப்படி அவங்க பாதி வழியிலேயே பிரயாணத்தில் அழிஞ்சு போனாங்களோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க நேரிடும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் நமக்கு தருணம் கொடுப்பது உண்மை, மனம் திரும்ப தருணம் கொடுப்பார். ஆனால் திரும்பாவிட்டால் அவருடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு கட்டாயம் நம்ம அடைய வேண்டியது இருக்கும். இது அவருடைய ஜனங்கள் மத்தியில் அப்படித்தான் இறங்கி வந்துச்சு. நீங்கள் என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜனங்கள் எப்படிலாம் பாவம் செஞ்சாங்க, அந்த வனாந்திரத்தில் எப்படியெல்லாம் தண்டனை அடைஞ்சாங்கன்னு நீங்கள் நல்லா அதை வாசித்து பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை பயத்தோடு சேவிக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரில் களி கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம கர்த்தரை பயத்தோடு சேவிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அவருடைய சிட்சையை, அவருடைய நீதியுள்ள சிட்சையை அனுப்பி அவனை திருப்புறாரு, அவங்கள சந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் யோனா கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அவருக்கு தேவன் ஒரு கட்டளையிட்டார். என்ன? நீ எழுந்து நினிவேக்கு போய் பிரசங்கி, அவங்களுடைய பாவம் என் சமூகத்தில் எட்டுச்சு, நீ போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் இந்த யோனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஒருவேளை வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, நினிவேயின் மக்கள் ரொம்ப கொடூரமானவங்க, அவங்கள்ட்ட போய் ஊழியம் செய்யறதுனா அவ்வளோ கடினம், அதனால யோனா பயந்து போய் அப்படி விலகி ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாகத்தான் இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஆண்டவர் சொன்னதுனாலே அந்த வார்த்தையை கீழ்ப்படியணுன்றது கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் தேவனுடைய கட்டளை. ஆனால் யோனா என்ன பண்ணார்? அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரிந்தும் கூட அவர் சமூகத்தை விட்டே விலகி ஓடினார். அவர்கிட்ட கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிய மறுத்தார். ஆண்டவரை விட்டே விலகி, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, அவர் சமூகத்தை விட்டே விலகி தர்ஷீஷுக்கு போகிற கப்பலிலே போய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நிமித்தம் பாருங்கள், பெருங்காற்று, பயங்கரமான கொந்தளிப்பு, முழு கப்பலில் இருக்கிற அவ்வளோ ஜனங்களும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யோனா மாத்திரம் நல்லா கப்பலின் அடித்தட்டில் போய் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளோ தூரம் ஒரு துணிச்சலான காரியம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லி நான் செய்யலை, ஆனால் அதுக்கு ஒரு நடுக்கமே இல்லாமல் அவர் வாட்டி போய்கிட்டே இருக்கிறார். அடுத்து அவர் நிமித்தம்தான் இந்த கொந்தளிப்பு வந்ததுன்னு சொல்லி அவருக்கே தெரியும். அதனால் என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொன்னவொடனே ஆண்டவர் அந்த இடத்துல 3 நாள் அவரை ஒரு திமிங்கலம் மீனின் வயிற்றிலே அந்த திமிங்கல மீனின் வயிற்றிலே ஆண்டவர் அவரை இருக்கும்படி செய்தார். 3 நாள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறது சாதாரணமான காரியம். ஆனால் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே இருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அவர் செய்த தவறுக்காக தேவன் கொடுத்த தண்டனை அது. அவருடைய வார்த்தைக்கு நேராக அவரை திருப்புவதற்காக, அவருடைய அழைப்புக்கு நேராக அவரை திருப்புவதற்காக, அவர் மறுபடியும் அவருடைய பிள்ளையாய் அவருக்கு பிரியமான செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் தண்டனை அனுபவித்தார். தேவன் தண்டனையை கொடுத்தார். 3 நாள் யோனா பெரும்பாடுபட்டார். அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்தே மனம் திரும்பினார். ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய மனம் திரும்புதலின் சத்தத்தை கேட்டு 3ஆம் நாள் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அதுக்கு பிறகு எழுந்து போய் நினிவேக்கு போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி
இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த நினிவே மக்களே முழுவதும் மனம் திரும்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய மாற்றம் உண்டானது. அதுக்கு பிறகு ஆனால் யோனா அந்த மக்கள் மனம் திரும்பினதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடையலை. அதுவும் மறுபடியும் அவர் செய்த தவறு தான். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அவரோடு கூட பேசி அவர் செய்த காரியம் அவர் செய்கிற காரியம் தவறு என்பதை அவர் உணர்த்தி காட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவன் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருக்கென்று நாம் ஏதோ இந்த உலகத்தில் அவர் நமக்கு கொடுத்த சின்ன சின்ன அழைப்புகளை நிறைவேற்றணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக கூட அவர் கட்டளையை நிறைவேற்றாமல் நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய பலவீனம் அல்லாவிட்டாலும் என் குடும்ப சூழ்நிலை அப்படிலாம் சொல்லி கூட ஆண்டவர் இட்ட கட்டளை நாம் நிறைவேற்றாமல் போய்விடக்கூடாது. அதனுடைய தண்டனையை கட்டாயம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர்கிட்டயே மறுபடியும் போய், ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு கிருபை தாருன்னா கட்டாயம் அவர் கிருபை தருவார். அப்போ தனி மனிதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அழைப்பை விட்டு விலகி, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, அவருடைய எச்சரிப்பை விட்டு விலகி நாம் துணிச்சலாய் நாம் செயல்படுவோம் என்றால் தேவனுடைய நீதியான தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதுலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாரு? சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11-12 சொல்லியிருக்கிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். குமாரன் கோபம் கொள்ளுகிற காலம் வந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வழியிலேயே அழிஞ்சிடாதீங்க, அவருடைய ஜனமாகிய நீங்கள் ஆனால் அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்ய வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கணும், அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும், அவரையே நாம் எல்லா காரியத்துக்கும் அண்டிக் கொள்ளணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். இல்லாவிட்டால் தேவனுடைய நீதி நியாயம் நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்ம தேசத்து மேலே இறங்கி வரதை நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட தேவனுக்கு பயத்தோடு நாம் சேவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீ நீதி நியாயம் செய்கிற கர்த்தர் என்பதை இந்த நாளில் உங்களுடைய வேத வசனத்து மூலம் எங்களோட பேசினீர் ஐயா. வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை பயத்தோடு சேவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்ய, உண்மை அண்டிக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை அப்படியாய் நடத்தி எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.